எல்லாரும் திமுக பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் குறிப்பா வந்துட்டு கூட்டணி கட்சியோட தலைவர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பா நான் யாருக்கு நன்றி சொல்ல விரும்பினா, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய சேர்ந்த அக்காக்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன் நான். ஏன்னா இங்க இருக்கிற திமுக காரங்க சொல்லுவாங்க, பாஜக வந்துருச்சுன்னா இஸ்லாமியர்களை வெளியே தொடுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லியே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் மீறி உண்மை தெரிஞ்சுட்டு அந்த அக்காக்கள் நன்றி நான் சொல்றேன் நான். எல்லா தொகுதியோட நம்ம தொகுதியில தான் ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா 30 வருஷமா சூரியன் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்குது. 30 வருஷமா சூரியன் விடாம அடிச்சிருக்கிறதுனால இந்த தொகுதியில் எந்த வளர்ச்சியுமே இல்ல. நான் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர், அவர் அமைச்சர் சொல்றதா இல்ல திண்டுக்கல் மாவட்டத்துடைய முதலமைச்சர் சொல்றதான்னு தெரியல. ஏன்னா அப்படிதான் நடந்துக்கிறாரு. 30 வருஷமா எம்எல்ஏ இருக்காரு. இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு யார் யார்கிட்டயே நம்ம கொடுத்து அமைச்சர் ஆயிட்டாரு. நீங்க அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவது இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்த தொகுதியில என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? ஒரு பையன் படிச்சு முடிச்சிருந்தானா அவன் என்ன வேலைக்கு போறான்? இங்க ஏதாவது தொழிற்சாலைகள் இருக்கா? அதுக்குன்னு தொழிற்சாலைகள் சொல்லணும்னா சிப்காட் கிட்ட வந்துட்டு கோடிக்கணக்கில் சரக்கு வாங்கிட்டு அந்த மாதிரி தொழிற்சாலைகள் நான் கேட்கல. விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ஏதாவது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரபாணி கொண்டு வந்திருக்கிறாரா? எங்களுக்கு அண்டானா வேண்டாங்க. எங்களுக்கு வேணும்ன்றது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு, என்ன வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு? அதுதான் நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுபோக இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு. ஆனா அதை பத்தி தீர்வு காணாம 24 மணி நேரமும் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாராயம் மட்டுமா? அது திமுக இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருக்காங்கல்ல, கிளை செயலாளர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வருமானம் வேணும்ல, அவங்களுக்கு சில்லிங்கிற பேர்ல 24 மணி நேரமும் சாராயம் விடுறாங்க. அதை எந்த காவல்துறையும் கண்டுக்கிறது கிடையாது. பாஜக காரங்களும் அதிமுக காரங்களும் போராட்டம் பண்ண வந்தா, ஐயா போராட்டம் பண்ணாதீங்க, அமைச்சர் கொச்சுப்பாரு, 2 நாள் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரி, சில்லிங் மட்டும் தான் ஓட்டுறாங்களா? வேற என்ன ஐயா கொண்டு வந்திருக்காரு சக்கரபாணி ஐயானா? இப்ப நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பைனான்ஸ் பண்ணி நிறைய காசு வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதனால ஓபன் பண்றா தேவைக்கு 4 எஃபல்ட் பாருன்ட்டு எல்லா பக்கமும் எஃபல்ட் பார் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. சின்ன நகராட்சி தான். ஆனா இந்த சின்ன நகராட்சியில அத்தியாவசிய பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டை விட எஃபல்ட் பார் தான் இருக்கு. வந்து பார்த்தா எஃபல்ட் பார் தெருவு பக்கமும் எல்லா பக்கமும் எஃபல்ட் பார் வச்சிருக்காரு. அது போக சக்கரபாணி ஐயா சொல்றாரு, நான் இந்த தொகுதிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. காலேஜுக்கு அவருக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? காலேஜ் வந்துட்டு பழனியானவர் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த ஃபண்ட் வந்துட்டு நீங்க நான் கோயிலுக்கு போயிட்டு ஐயா முருகா இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்சிடணும் அப்படின்னு தட்டுல போற காசு, உண்டியில போற காசு தான். அதை எடுத்து காலேஜ் கட்டி போட்டு நான் தான் கட்டினேன்றாரு. அதிமுக ஆட்சியில ஐயா சொன்ன மாதிரி 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க, வெட்டினரி காலேஜ் கொண்டு வந்தாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தாங்க. நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தீங்க, அதுவும் பள்ளி ஆண்டவங்க கிட்ட இருந்து பிச்சை எடுத்த காசுல, ஏதோ உங்க காசுல பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நான் ஒன்னொன்னு ஐயா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயா வந்துட்டு எல்லாரும் பசுமை நாயகன் சொல்றது கிடையாது. அவங்க காசு கொடுத்து ஒட்டிக்கிறாங்க. ஐயா நீங்க பசுமை நாயகனா இல்ல கனிம வள கொள்ளை நாயகனா எனக்கு தெரியலீங்க. ஏன்னா எல்லா பக்கமும் கனிம வள கொள்ள போயிட்டே இருக்கு. போய் கேட்டா ஏப்பா உனக்கு என்னப்பா அது பிரச்சனை? உனக்கு சோறு வருது இல்ல, சாப்பிட்டு கம்மன்று இன்னைக்கு சோறு வரும். 30 வருஷம் கழிச்சு போட்டா ராமநாதபுரத்துல தண்ணி கலந்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம தொகுதி அழிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த தண்ணி காய்க்கிறது இல்ல. ஆனா 24 மணி நேரமும் அறிவாளி தூண்டுற தண்ணி மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்றது? சொன்னா கோச்சுக்கிறாங்க, பொய்க்காசு போட்டு விட்டுறாங்க. அவங்க போலீஸ்காரங்க திமுக காரங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்குறாங்க இல்லையா, பாஜக காரங்க ஏதாவது பேசினாலும் அதுக்கு வந்துட்டு பந்தோபஸ்து கொடுக்குற மாதிரி வந்துடுறாங்க. இதுல வேற வந்துட்டு இந்த திமுக கூட்டணி கட்சியில வந்துட்டு விழுப்புரம் சுடுவார் கட்சியில ஒரு கட்சி இருக்கு, பிசிகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கட்சியில ஒருத்தருக்கு காசு கொடுத்து மாண்புமிகு அமைச்சரை வந்துட்டு அவதூறு பரப்புறாங்க. மாவட்ட நிர்வாகமே கைது பண்ணு, தீயசக்தி பாரதின்றாங்க. எங்க அப்பா வச்ச பேர் ராச பாரதி தான். எப்ப தீயசக்தி பாரதி எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. சரி, இப்போ திமுக கிட்ட ஓபன் சேலஞ்சு. உங்க ஐயா நல்லவர் தானே, 30 வருஷமா என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காரு லிஸ்ட போடு. அதுல ஒரு ஊழல் நான் கண்டுபிடிச்சேன்னா நீ உன் பேரை மாத்திக்கிறியா? நான் சேலஞ்ச் பண்றேன். அப்புறம் இந்த திமுக காரங்க கிட்ட பிடிக்காத விஷயம் தெரியுமா? அவங்க வந்துட்டு டீ கடையில உட்கார்ந்துக்கிட்டு ஊர் பெருசு மாதிரி ஒரு விஷயம் பேசுவாங்க. பாஜக அண்ணாமலை என்ன சக்கரவாணி கிட்ட 10 கோடி வாங்கிட்டாரு, பழனியப்படி கடகராஜ் 2 கோடி வாங்கிட்டாரு. சரி, அப்புறம் வேற யார் வாங்குறா? அமமுக இவரு, அதிமுக அவரு. சரி, இவங்க நீ காசு கொடுக்குற, நீ ரிசர்வ் பேங்க் அப்புறம் காசு வச்சிருக்கியா? எதுக்கியா நீ காசு கொடுக்குற?
நீ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ற அதை வெளியே சொல்லிக்கூடாது காசு கொடுக்கற அப்படின்னாலும் வெளியே தெரியாம இருக்கணும். உங்ககிட்ட வாங்கி குடிக்கணும்னு பாஜகவுக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குரிய அதிமுகவுக்கோ அமமுகவுக்கோ எந்த இதுவும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றது, யாராச்சும் இந்த ஆள் எடுத்து அரசியல் பண்ணுவாங்க. அவங்க மனவரத்துக்குள்ளாக்கணும்ல, எப்பா இவர் வந்துட்டு 2 நாளா பேசாம இருக்காருல்ல, 1 கோடி தான் வாங்கிட்டா அப்படியாம. சரி பணம் கொடுக்கறேன்னு சொல்றல, ஜிபேல அனுப்புனியா, போன்பேல அனுப்புனியா, இல்லாட்டி யார் மூலியமாச்சும் வந்து கொடுத்தியா, பினாமி பேர்ல கொடுத்தியா, எப்படியா பணம் கொடுத்த? அந்த பணம் கொடுத்த ப்ரூஃப காட்டுன்னா ஒரு திமுக காரும் காட்டுறது இல்ல. இப்போ சொல்றேன், நீ 15 நாள் டைம் எடுத்துக்க. இன்னைக்கு பிப்ரவரி 28 மார்ச் 15க்குள்ள அண்ணாமலை அண்ணனும் பழனி கனகராஜ் அவர்களும் சக்கரவாணி கிட்ட இவன் மட்டும் பணம் வாங்கியிருக்காரு, இங்க வச்சு வாங்கினாரு, இவர் மூலியமா வாங்கினாரு நிரூபிக்கலன்னா அது பேசுறவங்க கண்டிப்பா செருப்பால் அடிப்பேன். ஏன் மனவரசு கொள்ளாதுங்க? ஏன்னா 30 வருஷமா தொகையை நாசக்கேடு பண்ணி வச்சிருக்கீங்க. நாசக்கேடு பண்ணி வச்சிருக்கா வந்து ஏதாச்சும் ஒண்ணு போராட்டம் பண்ணி வந்தா உடனே காசு வாங்கிட்டாங்க. எப்பா எங்களுக்கு அரசியல் வந்துட்டு பகுதி நேரம் தான். ஏன்னா எங்களுக்கு உழைச்சதான் காசு. ஐயா மாதிரி சும்மா எங்களுக்கு காசு வந்து உள்ளவர் கிடையாது. சொந்த வேலையும் இருக்கும். சொந்த வேலைக்கு போய் உடனே ஐயா காசு வாங்கிட்டாங்க. இப்போ எல்லாம் புரியல. ரிசர்வ் பேங்க் கவர்னரே வந்துட்டு ஒட்டஞ்சத்தில் உட்காந்து பாராளுமன்ற அடிச்சு இருக்காரு. இவருக்கு 1 கோடி அவருக்கு 1 கோடி, அப்ப எத்தனாயிரம் கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க? ஐயாவே வந்துட்டு அவரோட துறையில 1000 கோடி தான் ஊழல் பண்றதா நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற கணக்கு பார்த்தா 1 லட்சம் கோடிக்கு மேல ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில எல்லா கட்சிக்காரங்களும் கொடுத்திருப்பாரு போல இருக்கு ஐயா சக்கரவாணி. இதே ஒண்ணுமே புரியாம இருக்குங்க. இதை தெரிஞ்சிச்சுன்னா யாராச்சும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கேட்டாங்க, ஏங்க எங்க வார்டு கவுன்சிலர் வந்துட்டு ரொம்ப நாளா காணும் அப்படின்னாங்க. அது நானும் கேட்கறேன், ஏங்க இந்த வார்டு கவுன்சிலர் எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வழி கொண்டாந்து விட்டு போங்க, அவரால் காலங்களை தேடிட்டு வேற இருக்காங்க. அதுபோல இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, வார்டு கவுன்சிலர் எப்ப வருவாராமா, அதான் அமைச்சர் வந்துட்டு இன்னொரு எலெக்ஷனுக்கு போன வாட்டி ஆளுங்கட்சியா இல்ல, அதனால 1 நோட்டு கொடுத்தா அப்படி இப்ப ஏதோ 20 நோட்டு கொடுக்க போறாராமா. அந்த 20 நோட்டுல 5 நோட்டு எடுத்து வச்சு கொடுக்கறது கவுன்சிலர் வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை நோட்டு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்காங்க. ஆனா ஓட்டு மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில யாருன்னாலும் ஓட்டு போடுங்க. அதான் கேட்டுக்க வேண்டியது. நன்றி.